வணக்கங்க. நான் என்ன தகவல் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன் தெரியுங்களா? நம்ம இறைவனை வேண்டி எவ்வளோ தவம் இருந்து அப்புறம் நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து எப்படியோ இந்த காலகட்டத்தில் நம்ம குழந்தைங்கள நம்ம பிறக்குது, நம்ம வீட்டில் குழந்தைங்க பிறக்குது. அந்த குழந்தைங்கள நம்ம சரியான முறையில் வளர்க்குறோமா, அதுங்களுக்கு நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல எண்ணத்தையும் வளர்க்குறோமான்னு பார்த்தா நிறைய பேர் வீட்டில் அம்மா அப்பா 2 பேரும் வேலைக்கு போயிடுறாங்க. அந்த குழந்தைங்க பக்கத்து வீட்லேயோ இல்லை கூட்டிகிட்டோ ரொம்ப அந்த பசங்க மன உளைச்சல்லையே வளருதுங்க. அந்த மாதிரி வளர்கிற குழந்தைங்க நீங்கள் இப்படி வளர்த்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தெரிஞ்ச சிலதை விட்டு சொல்கிறேன், கேளுங்க. அந்த குழந்தைய காலையில் எழுப்பும்போது நல்ல இன்முகத்தோட ஏந்திரிப்பான்னு சொல்லி அதை ப்ரெஷ் பண்ண வச்சு அதுக்கு என்ன வேணுமோ காஃபியோ டீயோ காம்பளானோ கொடுத்துட்டு சாமியை பார்த்து வெளியில் இட்டுட்டு வரணும். சூரியனை பார்த்து வணங்க, ஆதித்யாய நமக ஆதித்யாய நமக ஆதித்யா நமகன் 3 முறை அந்த குழந்தைங்கள சொல்ல வைக்கணும். அப்போ அதுங்களுக்கு இறைவனை வணங்கும் முறை அதுங்களுக்கு தெரியுது. ஓ, சூரியனும் ஒரு தெய்வம், அதை நம்ம வணங்கணும், இயற்கை தெய்வம் அது நம்ம. அதுக்கப்புறம் உள்ளிட்டு போய் அதுங்களுக்கு குளிப்பாட்டுங்க, ட்ரெஸ் பண்ணுங்கள். அதெல்லாம் பண்ணும்போது நீங்களும் சண்டை போட்டு அதுங்களும் சண்டை போட்டால் அதுங்க ரொம்ப மன கஷ்டமாக, ஐயோ நம்ம அம்மா நம்மளை திட்டுறாங்களே அப்படின்னு யார் அன்பு செலுத்துகிறாங்களோ அவங்க பக்கம் அதுங்க திரும்பிடும். அதனால் பேசும்போதே குழந்தைங்கக்கிட்ட அன்பாக பேசுங்க. வாடா செல்லம் நீ பண்ணிக்க அப்படின்னு சொன்னால் அதுங்களும் அப்பா நம்ம அம்மா நம்ம கொஞ்சிறாங்கன்னு நம்ம என்ன சொல்கிறோமோ செய்யும். அதே நேரத்தில் பல உறவு முறைகள் இப்போ தெரியாமல் போயிடுச்சு. அதுங்களுக்கு வெறும் வீடு, ஃபோனு, அதுக்கப்புறம் டிவி, இது 3 தான் அந்த குழந்தைங்க உலகமாக நினைக்குது. அதை தவிர்த்து அதுங்கக்கிட்ட அம்மானா யார், அப்பானா யார், எப்படி அன்பு செலுத்துவாங்க, பெரியம்மா யார், பெரியப்பா யார், மாமா யார், சித்தப்பா யார், இந்த மாதிரி பல உறவு முறைகள் மறைஞ்சிக்கிட்டே வருது. எல்லாரையும் ஆண்டின்னுங்க, எல்லாரையும் அங்கிள்னுங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு அம்மா வழிமுறை அப்பா வழிமுறையெல்லாம் சொல்லி கொடுங்க. சொல்லி கொடுத்தா அதுங்களும் அதை அந்த நாலேஜோடு வளரும்போது எல்லாருக்கிட்டையும் அன்பாக அவங்க வந்தாங்கன்னா வாங்க உட்காருங்க எப்படி இருக்கீங்க. அதே மாதிரி ஃபோனில் பேசும்போது அதுங்களை கூப்பிட்டு பேச வைங்க, எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, இந்த மாதிரிலாம் நல்ல ஒழுக்கத்தை அதுங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. பள்ளிக்கு செல்லும் போதும் பசங்களோட அதுங்க சேர்ந்து விளையாடுற ஒற்றுமை தனத்தை அதுங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நம்ம மாதிரி பிரித்து வளர்த்தா அதுங்களுக்கு ஒற்றுமை இது வராது. ஒற்றுமையாக இருந்தால் தான் நம்ம எல்லாம் சந்தோஷமாக இருக்க முடியுன்ற தகவலை அதுங்களுக்கு சொல்லுங்கள். அப்போ அதுங்க புரிஞ்சுக்கினே நம்ம முதல்ல இருந்தே நம்ம இந்த நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல எண்ணத்தையும் அந்த குழந்தைங்கிட்ட வளர்ந்தா நம்ம குழந்தைங்க நாளடைவில் எல்லாம் நல்லதாக வளர்ந்து நம்ம பேரை முன்னுக்கு எடுத்துகிட்டு வரோம். அதுவும் பேரும் புகழோடு வளரும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் இந்த சேனல்லேருந்து வர நல்ல தகவல்கள் எல்லாமே உங்களை உடனடியாக சேரும். தேங்க்யூ.